வந்திடுமோ மஞ்சளின் வாழ்வில் நோய் தீர்ந்திடுமோ பஞ்சக பாம்பொன்று நஞ்சை தந்தது கவலையே வேண்டாம். அந்த சத்த சாகரத்தில் இருவரும் அண்ணன் தம்பிகள் என்னிடத்திலே ஓடி வந்தார்கள். வரங்களை பெற்றார்கள். அண்ணன் கரத்தால் தம்பிகள் தம்பி கரத்தால் மாலை உயிர் பிரிந்தால் இருவருக்கு இருவர் சண்டை வந்தார்கள். உயிர் போகவில்லை. அவர்கள் இருவரும் வரத்தை உண்மைதான். தம்பி கரத்தால் அண்ணன் சாக வேண்டும். அண்ணன் சாக வேண்டும். அவர்களுக்கு சாவு. அவர்கள் தான் நல்ல நட்பாக இருக்கிறார்கள். அந்த நட்பை பிரிக்க என்ன வழி செய்ய போகிறீர்களா? இந்த உலகத்தில் உள்ள அழகை எல்லாம் ஒன்றாக திரட்டி அதிலே எல்லாரும் எடுத்து ஒரு பதுமையை படைக்க போகிறீர்கள். அந்த பதுமை இப்பொழுது படைக்க போகிறீர்கள்.
படைத்துவிட்டு சிலையாக நிற்கிறார். அவர் எப்படி அவரை சாகடிப்பார்? அதற்கு பேசும் பேரை அளிக்கின்றேன். அப்படியா? ஓ பதமல்ல நான் பணிந்தேனே பாவையார் இனி தானே நானே பதமல்ல நான் பணிந்தேனே ஆதையாது அடிமல பணிந்தேன் அப்பா முட்டிரு பாதம் பணிந்தேன் பணிந்தேனே பேசும் ஆட்களை இந்த உலகத்தில் அழகை எல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு பதுமையை கொடுத்துவிட்டேன். அதற்கு பேசும் திறனையும் கொடுத்துவிட்டேன். இதற்கு என்ன பேர் வைக்கப் போகிறேன்? என்ன பேர் தெரியுமா? இவள் பேர்தான் இந்த மூன்றுக்கு அருமையாத மனிதர்களே கிடையாது. ஆகையால் இந்த திலோதமை வைத்துதான் அவர்களை அழிக்கப் போகிறேன். எங்கள் குறை தீர்த்து நாங்கள் புறப்படுகிறோம். அனைவரையும் சுட்டி இழுப்பது அளவோடு அந்த சத்த சாகர தீவை சுந்திரன் உபசுந்திரன் என்னிடத்தே வரத்தை பெற்றார்கள். ஆனால் இருந்தாலும் தேவர்களை யுத்தம் செய்கின்றார்கள். அதனால் இந்த உலகத்தில் உள்ள அழகை எல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு பதுமையை படைத்தேன். பேசும் திறனை கொடுத்து விட்டேன். உனக்கு திலோதமை என்ற பெயரும் சுட்டி விட்டேன். நீதான் செல்ல வேண்டும். அந்த அசுரர்களை அழிக்க வேண்டும். உண்மைதான். நான் எப்படி எப்பா அந்த இரு அற்பனை அழிப்பேன்? அவர்களை அழிக்க வேண்டும். பெண்ணால் முடியாது ஒன்றுமே கிடையாது. ஆவது பெண்ணால், அழிவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலமும் பெண்ணால் என்று உழைப்பார்கள். அந்த இரு அரக்கர்கள் சென்று ஆடி பாடி என் நண்பர்களை காட்டினார். நான் யார்? ஒரு பெண்ணாகப்பட்டவள் கலந்து செல்ல முடியுமா? எனக்கு துணையாக ஒரு துணையை படைக்க வேண்டும். உனக்கு துணையாக செல்ல வேண்டும். துணையை படைக்க வேண்டும். அதற்கு ஒரு உருவத்தை நான் படைக்க வேண்டும். ஆமா, இருந்தாலும் நேர காலத்தை பார்த்து உருவத்தை இந்த நேரமோ இந்த நேரத்திலேயே ராகு காலம் பிறந்து விட்டது. ஆகையினால் இந்த ராகு காலத்தில் படைத்தால்
உருவமானது சரியாக வராது. நீங்கள் என்ன செய்வீர்களோ எது செய்வீர்களோ எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு ஆண் துணை வேண்டும் தந்தையே. ஆதலால் இப்போதே படையுங்கள் தந்தையே. வேண்டாம் என்று உரைக்கின்றேன். இது யாரை விட்டது? ஆனால் இந்த ராகு காலத்திலே ஒரு பதுமையை படைக்கின்றேன். ஓ பிரபாகரன். என்னப்பா பண்ணலாம்? வினோதமே. ஐயோ ஆண்கள் மாதிரி என்ன பழக்கம்? இதற்குத்தான் வேண்டாம் வேண்டாம் என்று உரைத்தேன். ராகு காலம் பிறந்து விட்டது. ராகு காலத்தில் படைத்தால் உருவமானது சரியாக வராது என்று உரைத்தேன். இந்த வார்த்தையை கேளாமல் எனக்கு துணையாக படையுங்கள் என்று கேட்டார். ராகு காலத்தில் படைத்ததால் ஆடும் இல்லாது பெண்ணும் இல்லாது திரு நங்கையாக பிறந்து விட்டது. தம்பியா தம்பியா எப்படி என்று கூறுவதை படைத்தவனுக்கே தெரியவில்லை. தம்பி பேச மாட்டான். இவ்வளவு பண்றப்ப வாயில இப்போதே பேசிட்டு நினைக்கின்றேன். ஓ பிரம்மாயணம். ஓ இதற்கு காரணம் தெரியுமா? ராகு காலம். ராகு காலம். அப்பா அப்பா. எப்பா அப்பான்னு சொல்றா. வா நக்கு வா நக்கு வணக்கம். யாரு அப்பையா தான் வேண்டாம் என்று உரைத்தேன். அப்பா என்ன? என்னப்பா தம்பி தவறா பேசுறா? ஏய் லூசு பையா லூசு நான் நீ பையா லூசு பையா உமேலதான் லூசா வரவே வராது. எப்படி வர முடியும் காதுல? ஒரு சேர பையா அப்பா அப்படிலாம் பேசக்கூடாதுடா. என்னடா? என் பேர் என்ன மகனே ராகு காலம். சேர பையா நல்லா பண்ண சேர பையா என் பேர் ராவுகாலம் ராகு காலம். ராவுகாலம் ஏய் ராகு காலம். ராகு காலம் தான் பூ போடுறா. பூ போடுறா. ராகு காலம். ராவுகாலம் தமிழ்ல தெளிவா பேசுறா. நீ பேச மாட்ட. ஏனென்றால் ராகு காலத்தில் பிறந்தா தவறாதான் பேசுவேன். அப்பா என்னடா? அப்பா பையா என்ன? அப்பா நான் அழகா இல்லையா அழகா இருக்குடா. நீ எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி எப்போ ஏண்டா? உனக்கு முன்னே பிறகு அக்கா இருக்கிறா. அக்காவுக்கு திருமணம் முடிந்த பிறகுதான் உனக்கு திருமணம். அக்கா தான் முன்னாடி போந்துச்சு நானும் பின்னாடியே போட்டேன் உனக்கு முன்பாக பிறந்தாள் அக்கா. நீ கல்யாணம் பண்ணி வைக்கல இதுல நான் அக்காவை முட்டுன்னு ஓடிடுவேன் இதுவா முறை? சரி நீ அக்கா. அக்கா. உனக்கு அவள் அக்கா, அவளுக்கு நீ தம்பி. என்ன ஊட்டு வினோதமே, தம்பி என்று அழைத்துப்பார். அப்படியா தம்பி? அகாடி 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 அக்கா அகாடி ஏய், எப்படிடா தூக்குவா? ஏடியா முண்டா ஊக்குட்டியேனா ஊக்கு வா ஓ என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? அகாடி எலும்பு தான் குத்துது தான் குத்துது அகாடி நீ சூப்பர் பிஜிரி அகாடி சொல்லக்கூடாதுடா. ஏடா முண்டா இதா உருவம் இதா மூக்கு உன்னோட அதுல என்ன பண்றது சாப்பிடுவாங்க. நீ வேற என்னென்னவோ பண்ற அகாடி ஆ, இது கிசு. இது
அப்படியெல்லாம் தவறாக பேசவே கூடாது. நீ மட்டும் அம்மா அது மாதிரி பண்ணியா என்ன சொல்ற? கற்பகத்தோடு சாப்பிட்டு அப்பா இருந்தா அப்பா தாதா கலைத்தவனா நானு. என்ன என் நன்மை பாக்குறேன் கீழாவா நானு இருந்தா அப்பா என்ன அப்பா சொல்லு. நீ என்னை எதுக்கு பச்சாப்பா உன்னை ஏன் படைத்தே தெரியுமா? சஜிபா அக்காவுக்கு துணையாக படைத்து அக்கா சத்த சாகர தீவை ஆளக்கூடிய அப்படி அண்ணவா சத்த சாகர தீவை ஆளக்கூடிய சப்தம் என்றால் சத்தம் என்றால் கடல். சாகரம் என்றால் தீவு, சப்தம் என்றால் கடல் கடல். சப்தம் என்றால் ஏழு அந்த சத்த சாகர தீவை ஆளக்கூடிய சுந்திரன் உபச்சுந்திரன் இரு அழக்கங்களை அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும். அழைப்பதற்காக அக்காவை படைத்து அழகாக ஒரு பதுமையை படைத்திருக்கிறார் படைத்திருக்கின்றேன். அதற்கு துணையாக உன்னை படைத்திருக்கின்றேன். நாங்கள் இருவரும் சப்த சாகர தீவு சென்று இரு அரக்கர்களை அழிக்க வேண்டும். தாத்தா அப்பாடி, அப்பா போயிட்டாரு நம்ம அப்பா அம்மா விளையாட்டு தம்பி நான் உனக்கு இங்க பாரு இந்த பசங்க பண்ணணும் இன்னைக்கு இது நான் பண்றேன் பண்ணணும்டி 5 தேங்காய் வாங்கி நீங்களே ஒட்டி நீங்களே எனக்கு ஒரு தேங்காய் பொடி கொடுத்தா தான் வைக்கிறது நேற்று தான் நஞ்சு தான் போச்சு அது எடுக்கிறதும் காய வைக்கிறதும் எடுக்கிறதும் தம்பி அக்கா அப்படிலாம் பேசக்கூடாதுடா போய் தேடாம சரி தம்பி இங்க பாரு ஆமா என்னடா ஒரு மாதிரி பாக்குறேன் தம்பி தானே தம்பி நம்ம எதற்காக படைத்தார் சப்த சாகர தீவு சென்று சென்றி சுந்திரார் உபச்சுந்திரார் இரு அரக்கர்களை அழிக்க வேண்டும் ஆமா ஆடி பாடிக்கொண்டு சப்த சாகர தீவு செல்ல வேண்டும் ஆமா எப்படி எப்படி தெரியுமா நதியோ